கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆவடியில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து பார்க்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி, கிட்டத்தட்ட ஒரு 20-25 வீடுங்க தான் இருக்கும். அதில் சின்ன கேட்டட் கம்யூனிட்டி. கரெக்டாக வந்து பூந்தமல்லி, ஆவடி டு பூந்தமல்லி ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக வீடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சில வீடுங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டியிருப்பாங்க, சில வீடுங்க ஒரே மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இப்போ தான் இன்றைக்கி தான் நைட் மழை பெஞ்சுது. அந்த ஹெவி மழைக்கு அப்புறம் தான் நான் வந்து இதை எடுக்கிறேன். லைட்டாக ஸ்ட்ரீட்டில் வந்து தண்ணி நிற்கிது. ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது டெட் எண்டு ஸ்ட்ரீட்டு. ஒரே ஸ்ட்ரீட்டு தான். டெட் எண்டில் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த வீடு. டெட் எண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக தண்ணி நிற்கிது ஸ்ட்ரீட்டில். நிறைய காருங்க எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் போயிட்டு லெஃப்ட்டு திரும்ப வரைக்கும் இது மாதிரி ரோடு தான் இருக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட்டு திரும்பி கொஞ்சம் தூரம் மெயின் ரோடு பிடிச்சிங்க அப்படின்னா தார் ரோடு, ஸ்ட்ரைட்டாக தார் ரோடு போகும். உங்களுக்கு இன்னும் இங்கே வந்து ட்ரைனேஜ் கிடையாது. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இங்கே வந்து கிடையாது. எல்லாமே இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் ஃபியூச்சரில் வரும் அவ்வளோதான். ஏன்னா ஆவடி வந்துட்டு உங்களுக்கு கார்பரேஷன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம வந்து இதுதான் ப்ராப்பர்ட்டியோட வியூ. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் வந்து ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங். ஆனால் உள்ள வாசல் வச்சுருக்கிறது ஈஸ்ட் ஃபேஸிங் வச்சுருக்காங்க. டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அது. ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு. 1720 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் இது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஓல்டு. 2010 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரினோவேட் பண்ணி ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ளே நம்ம எப்படி இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து சிஎம்டி அப்ரூவல் இது. இப்போ அவங்களே பேங்க் லோனில் இருக்காங்க, எஸ்பிஐ பேங்க்கில். அதனால் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் டாக்குமெண்ட்டு. உள்ளே என்ட்ரானே 2 கேட் கொடுத்துருக்காங்க. சைடில் இடம் விட்டு தான் வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டு காரு இல்லை இனோவா கார் வரைக்கும் விடலாம் நீங்கள். அந்தளவுக்கு தான் இடம் இருக்குது, நல்லா வசதியாக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு கேப் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி எம்டி லேண்டு தான். பார்த்தீங்கன்னா கேட்டு நல்லா ஃப்ரீயாக பெரிய காரையும் வந்து உள்ளே நிறுத்திக்கலாம் நீங்கள். இங்கே ஒரு ரூஃப் மாதிரி சின்னதாக போட்டிங்க அப்படின்னா இந்த சின்னதாக இருக்கிற தண்ணி கூட உங்களுக்கு வந்து நிற்காது. வீட்டுக்கு வெளியில் நிற்கிற தண்ணி கூட நிற்காது. இங்கே வந்து ஏதாவது சேர் போட்டு உட்கார மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. உள்ளே என்ட்ரானே கிரில் கேட் கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த மூவ் ஆகிற மாதிரி கிரில் கேட் கொடுத்து சேஃப்டிக்காக அவங்க பண்ணியிருக்காங்க தனியாக. உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹால் இருக்குது. உங்களுக்கு சின்ன ஹால்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஜன்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான். ஹால் ஒரு மீடியமான ஹால். உங்களுக்கு ஹால்லேருந்து இப்படியே வந்தீங்க அப்படின்னா ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு டைனிங் ஹாலு. இதுலேருந்து ஒரு கிச்சன். உங்களுக்கு கிச்சன்லேயே வந்து பூஜை அறையும் வச்சுருக்காங்க. கிச்சன் நம்ம பார்த்துருவோம். இது மஸ்கிட்டோ மேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கபோர்ட்ஸ் மட்டும் கீழே எதுவும் பண்ணல. அது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதுலேருந்து வந்தீங்க அப்படின்னா காமன் ஒரு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. இது வந்து காமன் பாத்ரூம். இது வந்து ஒரு பெட்ரூம். ஒரு மாஸ்டர் பெட்டு போட்டு பீரோஸ் வச்சு பண்ணுற அளவுக்கு இருக்குது. சின்ன வந்து அது வுட் ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அவங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த பெட்ரூம்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. அதனால் வந்து காற்று வசதி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடி மேலே வந்து பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. மாடியில் இப்போ நம்ம பார்க்கலாம். மேலே ஏறும்போது அந்த டைமில் ஒருத்தர் ஃப்ரீயாக ஏறலாம், அந்தளவுக்கு இருக்குது உங்களுக்கு. வியூ வந்து பக்கம் வியூ பாருங்கள். இதில் ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே ஒயிட் கலர்னால நீட்டாக இருக்குது. நீட்டாக வீடும் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபுல்லி இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து ரினோவேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டைல்ஸ் எல்லாமே போட்டு நல்லாவே ரீசனாக ரினோவேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ரூஃப் ஹைட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ளே வந்து இங்கே வந்து ஒரு பெட்ரூம் மாடி மேலே.
சின்ன சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. ஜன்னல் வச்சு கபோர்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் காமன் பாத்ரூம், அது அட்டாச்சில் வந்து நல்லா அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. டைல்ஸ் வந்து ஒரு 6 அடி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் மேலே வந்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது உங்களுக்கு. பட் உள்ளே போக முடியல, ஏன்னா ஒரு டாக் இருக்காங்க நாங்கள் அதனால் போகலாமா சார்? வியூ மாடியில் நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. மொத்தம் டோட்டலாக வந்து 2 பெட்ரூம் இது உங்களுக்கு. கீழே ஒரு பெட்ரூம், ஹாலு, கிச்சன், அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. இதுதான் வியூ உங்களுக்கு. பக்கத்தில் எல்லாமே நிறைய எம்டி லேண்டு தான் உங்களுக்கு. ஃபுல்லாகவே எம்டி லேண்டு தான். நல்ல துணி காய போகிறதுக்கு இந்த பக்கம் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 77 lakh கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடலாம். சிஎம்டி அப்ரூவல். கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். தேங்க்யூ.